வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சும்மா போன சங்க எப்படா ஊதிக்க எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா கிட்ட தான் கற்றுக்கணும். கரெக்டாக நம்ம தலைவி இனியா அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு யோசனையில என்னடா இது இப்படி மாயாவை கோட்டை விட்டோம்லன்னு சொல்லிட்டு சோகத்துல போயின்னு இருக்காங்க. சோகத்துல போறவங்க கிட்ட சும்மானா போலாம அப்படியே கிட்ட போயிட்டு, ஏய் பாத்தியாடி என்ன இனிமே எந்த ஜென்மத்திலும் உங்களால் பிடிக்க முடியாது, என்னை பிடிக்குன்னா நீயும் புருஷனும் பல ஜென்மம் தவங்க எடுக்கணும், அதுக்கெல்லாம் ஒரு இது வேணுண்டி, உன்னால ஒரு அவரை கொட்டையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகி கடுப்பும் ஆயிடுறாங்க. என்னடா அது இப்படியெல்லாம் பேசுறாங்களே, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதுக்கு மேல இதை விட்டே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவம் ஆயிடுறாங்க. கோவம் ஆகிறதோட மட்டும் இல்லாம அப்படியே முறைச்சி பாக்குறாங்க. அந்த முட்டைக்கண்ணை வச்சு அப்படியே உருட்டுறாங்க ஒரு பக்கம். என்னதான் உருட்டினாலும் என்னதான் எதிர்னாலும் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு சீனா பாக்குறாங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, கரெக்டா அப்படியே சும்மா இப்படி வைக்கிறாங்க கழுத்தான இதை. 4 பேர் வந்து பிளேடுங்க அப்படியே சும்மா அந்த வீட்டுக்கெல்லாம் அப்படியே சும்மா கோக்கறதுக்கு அப்புறம் பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதை எடுத்து அப்படியே கையில் வச்சு இப்படி வச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க அடைச்சிருந்தது ஒரு பழைய குடோனில், அந்த குடோனில் வேற என்ன இருக்கும், பெயிண்டிங்க்கு தேவையான சம்மந்தமான பொருள் தானே இருக்கும். அந்த இடத்துல பேட்ச் ஒர்க்கு தேவையான அந்த இரும்பு இருந்ததுன்னா அது தகரத்தை எடுத்து அப்படியே சும்மா கையில் வச்சுறாங்க. அப்படியே டைலாக் விட்டு கழுத்தில் வச்சுறாங்க. உடனே அவங்க பார்க்கணுமே அந்தான பக்கம் இருந்து அந்த கிட்னாப் இருந்து அதுக்கு தான் சொன்னோம் மக்கள் சாம்பிராணி கம்முன்னு வான்னு. அந்த விக்ரமோட மோசமான அவகிட்ட போயிட்டு நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு டைலாக் விட்டா. அவள் சும்மாவா இருப்பா, நம்மகிட்டே டைலாக் விடுறான்னு சொல்லிட்டு ஆத்திரத்தெல்லாம் பண்ணிட்டான். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. உன்னாலாம் நம்பி ஏதான ஒரு வேலை ஆரம்பிக்க முடியும் தூ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கடுப்பாயிடுறாரு. சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவர் எஸ்எஸ்கே இருக்காங்க. அவர் இருந்து வேற லெவலில் தரமான செய்கைகள்லாம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்தாங்க கற்றுக்கணும். அப்படி என்னடா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற எதில் இல்லைங்க. கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல, அவங்க இருந்துன்னு ரொம்பவே கோத்தில் இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களும் எவ்வளவோ பொறுத்து போயின்னு இருக்காங்க. பொறுத்து போனவங்க பூமி ஆழ்வான்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க. ஆனால் பொறுத்து போக விடாமல் ஒரு பக்கம் செம்ம டென்ஷன் பண்ணி விட்டுறாங்க. இதனால கடுப்பாயிட்டு என்னடா இது இப்படி ஆயின்னு இருக்கு, இதோட விடக்கூடாதா, இது ஏதாவது ஒன்று பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுப்பாயிட்டு உடனே பொறுத்து போகக்கூடாதா இனிமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம இனியாக்குறாங்களே அவங்க இருந்துன்னு அந்த இடத்துல நம்ம தலைவனுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிடுறாங்க விக்ரமுக்கு. விக்ரம் உடனே அப்படியே அங்கே தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான்ல இருந்தாரு. எப்படியோ நான் பொண்டாட்டியே பிடிச்சிட்டாரு, வயிற்றுல வரைக்கும் வந்திருக்கு, அவருக்கு எதனா ஆபத்தாயிருப்பான்னு சொல்லிட்டு பட சடன்னு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடி மனசம் வராருங்க. பாவங்க அந்த மனசம் என்னதான் பாவம் பண்ணாருன்னு சொல்லிட்டு எந்த ஜென்மத்தில் இப்படி ஓடி ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் என்னடா இது இப்படி எல்லாமா இருப்பாங்க மனுஷங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீலிங்காக தான் இருக்கும். அந்த ஃபீலிங்லேயே நமக்கும் ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஆகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் ஃபீலிங் போனாலும் அதே சமயத்தில் அவங்களும் ஒரு பக்கம் ரொம்பவே சருன்னு வேகமாக வர ஆரம்பிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேங்க. அப்படி என்னடா விஷயம் எதிராக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.